செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புரட்டாசி தேய்பிறையில் வரும் சுக்கிர பிரதோஷம். இந்த நாளில் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். மறந்தும் கூட இந்த 3 விஷயங்களை செய்துவிடக் கூடாது. நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள். நீங்கள் போடும் ஒரு லைக் இது போல இன்னும் நிறைய வீடியோக்களை போட வழிவகுக்கும். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்து. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம் என்று அழைக்கின்றனர். அதிலும் இந்த சுக்கிர பிரதோஷம் புரட்டாசியில் வருவதால் இதற்கு இன்னும் மகத்துவம் உண்டு. இந்த பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முதலாவதாக சுக்கிர பிரதோஷ நேரத்தில் அனுமனை வணங்க வேண்டும். அனுமான் சிவபெருமானின் அவதாரம் என்றும் பலர் கூறி கேட்டிருப்போம். இன்று அனுமனை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானையும் பெருமாளையும் தரிசித்த பாக்கியம் கிடைக்கும். இரண்டாவதாக சுக்கிர பிரதோஷ நேரத்தில் நரசிம்மரை 21 முறை வலம் வந்து வழிபட வேண்டும். அப்படி செய்தால் தொழிலில் எதிரிகள் மற்றும் உங்களது ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். மூன்றாவதாக பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு சுக்கிரனுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டால் உங்களது வாழ்க்கை சுகமாக மாறும். இப்படிப்பட்ட மகத்துவமான நாளில் சில விஷயங்களை நாம் மறந்தும் செய்துவிடக்கூடாது. பிரதோஷ நாளில் காலையிலே குளித்து முடித்து விட வேண்டும். பிரதோஷ நேரத்தின் போது குளிக்கக்கூடாது. கருப்பு நிற சட்டையை அணியக்கூடாது. அபிஷேகம் நடக்கும் போது கோவில் பிரகாரத்தை சுற்றக்கூடாது. உங்களுக்கு திருமண தடையா? வெகு நாட்களாக திருமணம் நடக்கவில்லையா? கடன் பிரச்சனை என்று உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் நான் சொல்லும் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். பார்வதி தேவிக்கு சாப விமோசனம் கிடைத்த இடம் அது.